ரோடு இல்ல ரொம்ப நான் பிறந்து ஒரே ஒரு அடி தான் ரோடு போட்டிருக்காங்க. அப்ப எதுக்குதான் அரசாங்கம் எல்லாத்துலயும் ஊழல் பண்ணி அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் சொகத்தா வராங்களே அவங்களுக்கு எங்க வந்து பணம்? எத்தனை பேரே சாப்பிட்டாங்க. வரம் புதுசா வரவங்க வச்சு செஞ்சு பார்க்கட்டுமாண்ணே. உன் பதவியை வச்சு ஜனங்களுக்கு எவ்வளவு நல்லது செய்ய முடியுமோ அவ்வளவு நல்லது செய்யும். உங்க வீட்டுல வந்து மொத்தம் 7 ஓட்டு எல்லாமே உங்களுக்கே போடுற கண்டிப்பா. வீட்டுல 4 ஓட்டு இருக்குது. சத்தியமா 4 ஓட்டு உனக்கு தான். உங்க ஊர்ல அடிப்படை வசதி என்ன குறை இருக்கு? பஸ் ரோடு 16 வருஷமா அந்த தேர்தல் போட்டு ஒன்னு 3 மாசத்துல ரோடு எல்லாம் முடிஞ்சுச்சு. ஒரு ஸ்கூல் பஸ் வருது, சைட்ல கருவை இருக்கு. அதனால எதுவுமே பண்ண முடியல. காலேஜ் ஸ்கூல் பஸ் எதுவுமே வர மாட்டாங்குது. எல்லாம் அந்தாண்ட நிப்பாட்டிக்கிட்டு கடலூர் மாவட்டத்தில் அந்தாண்ட போயிட்டு ஏறி போறாங்க. அந்த ஒரு தாரோட போடுவாங்க பேருக்கு, பிசி எதுவும் போட மாட்டாங்க. அப்படியே பேருந்து சுரண்டிட்டு அப்படியே தாரை ஊத்திட்டு போயிட்டாங்க. 3 மாசத்துல ரோடு காலி. பிறக்கிறதுக்கு முன்னாடி போட்ட ரோடு என்னமா இது போடவே இல்லைண்ணா. இந்த தண்ணி குடிநீர் பைப்பு ஒரு பக்கம் தான் போட்டாங்க, ஒரு பக்கம் போடவே இல்லை. எல்லாம் ஊழல் தான். மக்களோட மக்களா இருந்து நல்லது செய்யற மாதிரி ஒரு எம்எல்ஏ கிடைச்சா நீங்க ஓட்டு போட்டு சப்போர்ட் பண்ணுவீங்களா? சப்போர்ட் பண்ணுவாங்க கண்டிப்பா. அதுக்காக தான் நான் வருஷம் எத்தனை பேரே சாப்பிட்டாங்க. வரம் புதுசா வரவங்க வச்சு செஞ்சு பார்க்கட்டுமாண்ணே. கண்டிப்பா இந்த எலெக்ஷனோட இதை மாத்தி அமைக்கிறோம். ரோடு இல்ல ரொம்ப நான் பிறந்து ஒரே ஒரு அடி தான் ரோடு போட்டிருக்காங்க. ரோடு இங்க என்ன அடிப்படை வசதி தேவை இருக்கு அப்படின்னு செஞ்சு கொடுக்குற மாதிரி ஒரு ஆள் இருந்தா நீங்க ஓட்டு போட்டு சப்போர்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பா பண்ணுவோம். அதுதான் உங்களால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம ஜெயங்கொண்டத்தை கொண்டு வருவோம். ஓகேவா? ஜெயிக்கிற முடிய ஜெயிச்சுட்டு வேலையை பார்த்துட்டு போயிடும். சரிம்மா, இத்தனை ஆண்டு காலம் இப்படி நடந்துச்சு சரியா? உண்மையாவே ஒரு மாற்றம் வேணும்னு தான் நான் வரேன். இந்த அரசியல்வாதிக ஜெயிச்சு போன எம்எல்ஏ எல்லாம் அவங்க கடமையை கட்ட மக்களோட மக்களா இருந்து செஞ்சிருந்தாங்கன்னா சத்தியமா நான் வரமாட்டேன். கண்டிப்பா நாங்க எங்க ஊர்ல செஞ்சா நான் போடுவேன். செய்வீங்களா? கண்டிப்பா மக்கள் நல்லது செய்யறதுக்கு ஒரு அதிகாரம் தேவை. அதனாலதான் நான் வரேன். ஒரே ஒரு விஷயம் தான், இத்தனை ஆண்டு காலம் யாரோ நம்பி ஓட்டு போட்டீங்க, இந்த ஒரு தடவை நம்பி ஓட்டு போடுங்க, மிகப்பெரிய மாற்றம் வரும். அதனால கேக்குறேன், உங்க ஓட்டு எனக்கு போடுவீங்களா? கண்டிப்பா பட்டுமா? எங்க வீட்டுல வந்து மொத்தம் 7 ஓட்டு. கவலைப்படாதீங்க, எல்லாமே உங்களுக்கே போடுற கண்டிப்பா. ரொம்ப நன்றிமா, போயிட்டு வரேன்.